கரெக்டா பாட்டையும் பாருங்க அப்படி இந்த பூ விற்கிறவங்க பேர் வந்து மல்லிகாவாம்மா. ஜிபே பண்ணும்போது தெரிஞ்சது. கோயிலுக்கு வந்துட்டோம். இங்க என்னமோ ஸ்ட்ரைக் மாதிரி இங்க பாருங்க ஒரு கடையும் காணோம். வச்சா எல்லாம் நப்பிட்டு வைப்பாங்க, இல்லைன்னா ஒரு கடையும் காணோம். இவருமே கரெக்டா பூட்டுற நேரம் வந்துட்டு பாருங்க தண்ணியில இருந்து எடுத்துட்டாமா. சிரிக்கிறா நான் போக மாட்டேங்கிறான் பாருங்க. கொஞ்ச நேரம் ஆயிட்டு அப்புறம் மறுபடியும் அன்னைக்காட்டு போய் ஒட்டிக்கலாம். அதிசயமாக்குது. ஒரு போண்டா போதுங்கிறிய கண்ட்ரோலா பாருங்க. பிளாக் டீ, இந்த பிளாக் காஃபி. உடனே வந்து கோயிலுக்கு போயிட்டு உடனே நாட்டுக்கோழி வாங்குறேன்னு கேட்காதீங்க. 5 நாள் விரதம் இருந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, முடிச்சாச்சு. மெயினாக இனிமேல் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கலான் இருக்கிறோம். கல்லெண்ணெயில் சமைச்சு எல்லாம் இவ்வளோ காய்ச்சி குண்டாயிட்டான். வீடியோக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். பாருங்கள், நான் ஆதிக்குட்டி காயத்ரி 3 பேருமே இப்போ ஒண்டிமணி பூங்காயில் கிளம்பிட்டேங்க. ரொம்ப இந்த மாதம் டிலே ஆயிடுச்சு. 25ஆம் தேதி டு 30ஆம் தேதிக்குள்ளேயே நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் கோயிலுக்கு. இந்த மாதம் பாருங்கள் டிலே ஆகி போச்சு. சரி, இப்போ இன்னைக்கு கிளம்பிட்டோம். சரி போட்டு இன்னைக்கு டிலே ஆகிட்டே இருக்குங்க. கோட்டமணி பூங்காயிலுக்கு போகலான்ட்டு இருந்தேன். சரி பார்க்கலாங்க. நிறைய பேர் கூட கமெண்டில் கேட்டிருந்தீங்க, கோட்டமணி பூங்காயிலுக்கு வர்றீங்களா தொரவலூர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் வந்து ஐடியா பண்ணியிருந்தோம். சரி ஃபஸ்ட்டு நம்ம ஒண்டிமணி பூங்காயிலுக்கு டிலே ஆகிட்டே இருக்குது, அதனால பார்த்துட்டு வந்துடுவோம். அப்புறம் எதாக இருந்தாலும் பார்க்கலாம். முடி வெட்டணும், நிறைய வேலை இருக்குதுங்க. வரும் முடி இப்போ காடு மாதிரி வளர்ந்து கிடக்குது. ஆனால் கோட்டமணி பூங்காயிலுக்கு போனால் இப்போ இன்னைக்கு நான்வெஜ் உண்டு, கறி விருந்து உண்டு. ஆனால் வீட்டில் நிறைய வேலை கிடக்குங்க. நாளானிக்கு நிறைய பேர் கமெண்ட்ல இன்னும் தொடர்ந்து கேட்டுருக்கீங்க, தம்பி பிறந்தநாள் எப்பண்டு. நாளானிக்கு 11ஆம் தேதி பிறந்தநாள். என்ன ஸ்பெஷல் அப்படின்னீங்க, என்னன்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறோம் என்ன பண்ணலான்ட்டு. கண்டிப்பாக செலிப்ரேஷன் வீடியோ வரும் நாளைக்கு. தம்பிக்கு இல்லைன்னா இன்னைக்கு வரப்போ முடிஞ்ச ட்ரெஸ் எடுத்து வந்துடும். இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து தம்பிக்கு மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு இது என்ன சொல்லுவோம், ஏரி. செம்மையாக தண்ணி பாருங்க, எஜ்ஜு வரைக்கும் நிற்கிது. எவ்வளோ நம்ப முடியுமோ அவ்வளோ நம்பி நிற்கிது. பத்தாவது அத்திக்கடவு திட்டம் தண்ணி வேறு வருதுங்களா. 2 நாளைக்கு முன்னாடி சரியான மழை நல்லா பேஞ்சு. இங்கே பாருங்கள், கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் நல்லா நிற்கிது. சூரியன் ஆப்போசிட் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியர் அடிக்கும். மீனெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மீன் பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து காலையில் இந்த ஏரி வரைக்கும் காய்கறி நடந்து வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இனிமேல் எல்லா டிப்ஸும் வந்து இனிமேல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட் எடுக்கிறோம், நடந்து வரோம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கிறோம். சரி, அப்படியே ஒரு சின்ன கிளிப்பு உங்களுக்கு எடுத்தேன். அப்படியே கிளம்பிட்டு வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். அண்ணா 51 காய், 51 காய் எப்போ கொடுப்பீங்கள? மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் கோபிலையும் மக்கள் தொகை அதிகமாகிட்டாங்களா. சிக்னல் நிற்கிதுங்க வளர்த்தியா. ஃபஸ்ட்டில் இங்கே க்ரௌடே இருக்காது. திருப்பூரில் இருக்கிற திருப்பூர் ஈரோடு இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் இருக்கிற மாதிரி கோபி சிட்டி வளத்தில் இருக்காது. ஆனால் கோபியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமான க்ரௌடு. கார் கூட நிறுத்த பார்க்கிங்கே இல்லை. இன்றைக்கெல்லாம் கோயில் நோம்பி, கோயிலுக்கு போகாமல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் வாங்க வந்தாச்சு. தேங்காய் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வாங்கியாச்சு. பூக்கடையே ஒன்றையும் காணுங்க. ஏமா பூக்கடையே காணும்? பூக்கடை அந்த பக்கம் இருக்குங்களா? சரி சரி, பூக்கடைக்கு மறுபடியும் நான் அந்த பக்கம் போனோமே. இப்போவே காரை பாருங்க, நான் எங்கே நிப்பாட்டிக்கன்னு பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காரை நான் நிறுத்துறக்கே இடம் இல்லாமல் இங்கே நிறுத்தியிருக்கிறேன். பாருங்க எவ்வளோ க்ரௌடுன்னு. அப்படியே கொடுத்துருங்க. இதே எத்தனை மலை இருக்குதுங்க? 1.5 மலை இருக்குது. சரி கொடுத்துருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இது ஒரு பாக்கெட் ஒன்று கொடுத்துருங்க. இது ஒரு பாக்கெட். ரோஜா தான் இல்லை. சரி வாங்கியாச்சு. கரெக்டாக பாட்டையும் பாருங்க. அப்படி பாருங்க, இந்த பூ விற்கிறவங்க பேர் வந்து மல்லிகாவாம்மா. ஜிபே பண்ணும்போது தெரிஞ்சுது. அப்புறம் என்னக்கா பூ பேருக்கு ஏற்ற மாதிரியே வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை, இது 35 வருஷமா இந்த இதே வியாபாரம் தான் அப்படின்னாங்க. ஒரு சிலருக்கு ஒரு வியாபாரம் செட் ஆகிடுதுன்னா அதே வருஷம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்கியாச்சு. எல்லாம் சேர்ந்து 1.5 முழை பூவே 100 ரூபா தான். பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே என்னமோ ஸ்ட்ரைக் மாதிரி இங்கே பாருங்க ஒரு கடையும் காணோம். வச்சா எல்லாம் நப்பிட்டு வைப்பாங்க, இல்லைன்னா ஒரு கடையும் காணோம். இவருமே கரெக்டாக பூட்டுற நேரம் வந்துட்டு நான் இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு வந்திருந்தேன்னா ஆள் இருந்திருக்க மாட்டார்.
நல்ல வேலை. சரி வந்தாச்சு, சாமி பார்த்தாச்சு, சந்தோஷம். நல்லா தேங்காய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே வாங்கி இவங்க எல்லாமே இங்கே வந்துருந்தேன்னா இப்போ என்ன ஆடுறது? ஏமா? சரி ஓகே வாங்க சாமி கும்பிட்டு. இங்கே பாருங்க இப்போ தண்ணி பாப்பா பாருங்க, சத்தம் பாருங்க. நீ ஏய் 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 தூக்க வரீங்க தலைவருக்கு. கிட்டி ஜிரி பாருங்க உடனே தண்ணினாவே சத்தத்தை பாருங்க, தண்ணியிலேருந்து எடுத்துனாமா. போகணுமாம்மா தண்ணிக்குள்ள போகணுமாம்மா. அங்கே வேறு தண்ணிக்குள்ள வேற காட்டிட்டுனே தெரியாம பாருங்க. ஆதிரன் உள்ள ஓராப்படி, சாமி பக்கத்தில் ஓராப்படி ஆதிரன் பார்த்துக்குங்க. எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டிக்கிங்க. ஒண்டிமுனிப்பன் கோயில் பங்களாபுத்தூர்ல இருக்கு. உடனே எங்கே இருக்குதுன்னு கேட்டுறாதீங்க, நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். ஆமாம் பாருங்க, தலைவர் ரெஸ்ட் வருவார். வரட்டு. நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயில் அப்படியே சுற்றி வந்துடுவோம். நம்ம 3 பேர் அடிச்சுட்டு எல்லாம் பொம்மைகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க பாருங்க. நோம்பிங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ், வர 20ஆம் தேதி பாருங்க. 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்டிமுனிப்பனுக்கு நோம்பி. எல்லோரும் வந்துடுங்க. பேர் இழுக்கிறாங்களாம்மா. வெள்ளிலேயே சிலை வந்து வருதுங்களாம்மா. பாருங்கள் இந்த கோயில் சிறப்பம்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரங்களாகவே இருக்கும் பாருங்கள். எல்லாம் வித்தியாசம் மரம், ஹைட்டான மரம், சுற்றி ஒரு குழுன்னு காற்று சூப்பராக இருக்கும். வந்துட்டு அப்படி ஆதிரன் இந்த பெல்லையும் மடிச்சு விட்ருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் உரிச்சிட்டுக்கிறோம். ஆனால் என்ன ஒரு அதிசயம்னா, இன்னைக்கு கோபியில் ஏன் கூட்டம்னா, நான் சொல்லுங்களே கூட்டமாக இருக்குன்னு, நேரத்தில் வந்துட்டுங்க. அதான் கூட்டம். காய்கறி அதான் சொன்னேன். எப்பவுமே 10 மணிக்கு மேலே தான் கிளம்பி வருவோம். இப்போ அன்றைக்கி காலையில் 8 மணிக்கே கிளம்பிட்டாங்களா, அதான் கூட்டம். எல்லாம் வேலைக்கு போகிறீங்களா கூட்டம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி என்னென்னா நோம்பிங்கிறதுனால இவர் வந்து மனு கொடுக்குறதுக்கு போகிறாராம்மா. அந்த ரேடியோ செட்டு மாட்டுறக்கலாம் கரெக்டாக நாங்கள் வர்றப்போது கேட்டு சாத்துறாரு. நாங்கள் லேட்டாக வந்துருந்தோம்னா பூட்டியிருப்பாங்க. பக்கத்தில் கடையும் இல்லை. ஆல்ரெடி நாங்கள் லேட்டுன்னு சொல்லிட்டோம். மாதம் வர்றதை விட லேட் பண்ணிட்டோம். நடை பூட்டியிருந்துன்னா நான் சங்கடப்பட்டிருப்பேன். ஐயோ சாமி கோவிச்சுச்சோ அப்படின்ட்டு பயந்துருப்பேன். நல்ல வேலை சாமி பார்த்துட்டு தேங்காயெல்லாம் இது பண்ணிட்டு உடைப்பாங்க. தேங்காய் உடைக்க போகிறாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தேங்காயெல்லாம் உடைச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ தான் நிம்மதி. ஒரே ஸ்டோக்கில் உடச்சி முடிச்சாச்சு. சரி போகலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது வந்து பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அது வந்தோடனே ஒரே சந்தோஷம். இல்லை நோம்பின்னு நல்லா க்ளீனாக பண்ணிட்டு இருப்பாங்களாட்டுக்குது. இப்போதான் தண்ணி கொண்டாந்துரு. பரவாயில்ல. சிரிக்கிறா, நான் போக மாட்டேங்கிறேன் பாரு. கொஞ்ச நேரம் ஆயிட்டு அப்புறம் மறுபடியும் அன்னைக்காட்டு போய் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து டீ கடையில் நின்றுருக்கிறேன். போண்டா சாப்பிட்ருக்குறேன். நல்லா இருக்கு. கிராம சைடு போகிற போண்டாவே நல்லா இருக்கு. கடல மாவில் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. காலையிலேருந்து சாப்பிட்லைங்க, அதனால பசிக்குதுன்னு சொல்லிட்டு காயத்ரி உள்ள இருக்கிறான். போண்டா டீ சாப்பிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம். காஃபி, பிளாக் காஃபி. ஒரு அதிசயமா இருக்குது. ஒரு போண்டா போதுங்கிறிய கண்ட்ரோலா பாருங்க. பிளாக் டீ, இந்த பிளாக் காஃபி. ஓ சாமிக்கு பூ வச்சிருக்கிறீங்க. பரவாயில்லையே. நீ சாப்பிட்றீங்களா தாங்க? கடல போண்டா சாப்பிட்றீங்களாம்மா? சரி சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயல்காட்டு நின்றுருக்குறோம். இங்கே ஒரு அதிசயம் நடந்திருக்குது. என்னன்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து கதிரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முத்திருச்சு. பயங்கரமாக முத்தி அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த அறுவடை ஸ்டேஜுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வாய்க்கால் அப்படியே வந்து தண்ணி நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள், அறுவடை பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்கள், தண்ணி வந்து ஃபுல்லாக வாய்க்காலில் போயிட்டுருக்கு. இப்போ தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால போகுதா இல்லை எதனால் போகுதுன்னு தெரியல. அதனால் ஒரு சின்ன கிளிப் இது ஒன்று
வாங்க அப்படியே கிளம்பலாம். பாருங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து நாட்டுக்கோழி வெட்டிகிட்டு இருக்கிறேன். உடனே வந்து கோயிலுக்கு போயிட்டு உடனே நாட்டுக்கோழி வாங்குறேன்னு கேட்காதீங்க. 5 நாள் விரதம் இருந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, முடிச்சாச்சு. மனசு தான் காரணம். மனசு கரெக்டாக இருந்தால் எல்லாமே சரியாயிடும். நாட்டுக்கோழி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், கல்லெண்ணெய், நல்லெண்ணெய். மெயினாக இனிமேல் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கலான் இருக்கிறோம். கல்லெண்ணெயில் சமைச்சு எல்லாம் இவளுக்கு காய்ச்சி குண்டாயிட்டான். இந்த ஏரியாவில் தான் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் கடை வச்சுருந்தேன். ஹோட்டல் கடைனா தள்ளு வண்டி கடை வச்சுருந்தேன். நல்லா போச்சு. 5 நாள் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு காரணத்தினால எடுக்க வேண்டியதாகி போச்சு. ஒரு சின்ன மெமரி, அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோ. பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரூட் மிக்சர் வாங்கியிருக்கிறேன் தம்பிக்கு. ஃப்ரூட் மிக்சர் வாங்கிட்டு தேங்காய் வாங்கணும். தேங்காய் வாங்கிட்டு அது 2 பேர்த்துக்குமே செருப்பே இல்லை, செருப்பு வாங்கணும். இது வேற ஒரு தடமுடன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் எப்படி சின்ன கிளிப் எடுத்து போடலாமா இதே மாதிரின்னு சொல்லுங்கள். 2-3 நாளாக தொடர்ந்து வந்து நம்ம டெம்பிள் கண்டென்ட்டே போட்டுட்ருக்கோம். நாளையிலேருந்து டெம்பிள் கண்டென்ட் வராதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதை தம்பி பர்த்டே அது இதுன்னு வரும். இந்த மாதிரி விளாக் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஜூஸ் குடிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வீட்டுக்கு வந்தாச்சு. ஆண்ட மேலு செல்லக்குட்டி மேலு ஜூஸ் எதுக்கு அழுகுறீங்க? தங்கக்குட்டி எதுக்கு அழுகுறீங்க? ஜூஸ் தங்கத்துக்கு குடிங்க. சூப்பர், சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி விளாக் வந்து வரும். வீடியோக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.